சரி சரி. பனிக்காலம் ஆரம்பிச்சுக்கிடுச்சு. பனிக்காலம் வந்தாவ குளிர் தாங்க முடியல, தாங்க முடியாது. விசு விசு விசுன்னு அடிக்கிற காற்று இல்லை காது மூக்கெல்லாம் போய் ஏறும். அப்போ நம்மளுக்கு சளி இரும்புல் இதெல்லாம் ஏற்படும். அது மட்டும் இல்லை, அக்காட்டை இழுத்து போத்துன்னா முழங்கால் வலியும் எடுத்துக்குது. அப்படியே குறைக்கல் பிடிக்கிற மாதிரி மூட்டு வலி முழங்கால் வலி எல்லாமே வந்துடும். இதெல்லாம் வராமல் இருக்கணும்னா இந்த மாதிரி ரசம் வச்சு குடிங்க. சாப்பாட்டுலேயும் போட்டு சாப்பிட்லாம். நல்ல சூடான சோத்தில் போட்டு சாப்பிட்டா எப்போ ஏற்பட்ட சரியாக இருந்தாலும் கரைஞ்சி போயிடு. மூட்டு வலி முழங்கால் வலி எல்லாமே நல்லா இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. சரி வாங்க போகலாம். போ இங்கே போகலாம். எங்கே போகலாக்குன்னு உனக்குன்னு தெரியலையா, எனக்குன்னு தெரியலையா? எனக்கு தான் வயசான காரக்கான்னு தெரியாது, உனக்குமா தெரியாது? தூதுவாழை இருந்தாலும் பொறிச்சிக்கலாம். ஒரு விதை கொண்டாந்து இப்படி டப்பாவில் போட்டு இப்படி ஒரு மரத்த மாலை எடுத்து விட்டா நம்ம வீட்டிலேயே பொறிச்சிக்கலாம். இது ஒரு வேஸ்ட்டு தான். இது வேஸ்ட்டான டப்பா. இதில் மண்ணை போட்டுக்கிறது, அதில் விதையை ஊனிட்டா அப்படி தடி தெளிச்சிக்கிட்டு இருந்தால் முளைச்சிக்கு. இப்படி எடுத்து விட்டா பறந்துக்கு. நம்ம வீட்டுக்கிட்டே வச்சுக்கலாம். அது பாட்டுக்கு அப்படியே கொடியாக மேலே பறந்து போயிடும். இந்த மாதிரி போட்டு வச்சுட்டோம்னா நாம் மட்டும் இல்லை, இன்னும் 2-3 பேர்த்துக்கு கொடுக்கலாம், பொறிச்சிக்கலாம். தூதுவாழை இருந்தாலும் இப்படி முள்ளாக இருக்குதா, முள் குத்துது பாரு. ஏப்பா கொடியிலையும் முள் இருக்கு, தலையிலையும் முள் இருக்கு. கொடி பேர் எங்கே செடி வச்சு எங்கேருந்து எங்கே பறந்து போகுதுன்னு பாரு. அப்படியே இன்னத்துக்கு ஏகலம் பறந்துக்கு. குத்துதப்பா, முள்ளா குத்துது. இறந்த முள்ள ஆட்டா கொக்கியாக இருக்கு. ரோசாப்பு செடியில் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் இந்த முள் இருக்கு. கீழே வச்சுட்டு தான் பிடிக்க மாட்டேங்குது. எப்படி சொல்லாமா ஒரு கையளவு இருந்தால் போதும்னு தான் நினைக்கிறேன். ஓகேம்மா அப்படியே கத்தா அங்கே டப்பா வச்சுருக்குற தென்னை மரத்தை மாதிரி இந்த பக்கம் வருது. இப்படி நேரத்துலையும் பதிவு போட்டுக்கலாம். அப்புறம் கும்முன்னு கலைஞ்சிக்கு காற்றடிக்குதுப்பா. ஒரு கை முடி இருந்தால் போதும். காற்று கொண்டு போகுது. விசு 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 காற்று மனசனை காற்றெல்லாம் உண்டாக்குது. அடிக்கிற காற்றுக்கு தலை காற்று கொண்டு போகுது. இதை வச்சுட்டு போயிடலாம். சரி வாங்க போகலாம். இந்த இடத்துல ஒரு முருங்கோல் ஊடி இருக்கிற நல்லா கலந்துக்கிட்டு பாரு. நம்ம நாள் ஆகாது, ஒரு மாதத்துல இந்த மாதிரி வந்துடும். நீங்களே இந்த மாதிரி வீட்டுக்கிட்ட ஒரு கோல் ஊடி வச்சுக்கோங்க, முருங்கை கோல். காய் பறிக்காட்டியும் பார்த்தாது, ஒரு டப்பா ஊடி வச்சிங்கன்னா கூட முறையார கீரை பறிச்சிக்கலாம். இப்போவும் பூ வச்சுக்கிட்டு பாரு. ஏன் காய் வராது போயிரு. இது 4 காய் பறிச்சு போடலாம்.
இன்னும் ஒரு 10-20 நாள் காய் வந்துடும். மொக்கு பாரு, 1 மாதம் தான் ஆகுது நெட்டு. மழையே பெய்யலினாலே சத்திட்டு கட்டுப்பட்டு சோளம் விளைஞ்சி போச்சு பாரு. இந்த சோளம் தான் உடம்புக்கு நல்லது. இதுதான் சின்ன வெள்ளை சோளம். தூதுவளை பொறிச்சாச்சு, தோசை பொறிச்சிக்கலாம். இந்த கண்ணே பிடிக்கண்ணே, தடுத்து போடு. இதுதான் நல்ல துளசி. இதே மாதிரி சேவசேவனு தலை பெருசு பெருசாக இருக்கா, அதை பறிச்சு விடாதீங்க. அது நாய் துளசி. இதுதான் நல்ல துளசி. எங்களுக்கெல்லாம் ஈஸியாக கிடைக்கும். உங்களுக்கு மார்க்கெட்டில் வர வாங்கிக்கலாம். பூக்கடையில் இருக்குது. தடுத்து கொடுக்கணும். துளசி பொறுக்கி பொறுக்கி என்ன மணக்குதுன்னு பாரு, நல்லா மணக்குது. துளசெல்லாம் கட்டாயம் வீட்டுக்கிட்ட வச்சுருக்கணும். எங்கள் வீட்லேருந்தே வச்சுருந்தா தண்ணி இல்லாத கறி போயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு கைப்பிடி இருந்தால் போதுதா, ஒரு கை பிடிச்சாலும் இருந்தால் போதுதா, ஒரு பிடிச்சி பிடி. பாயா நல்ல வாசாமி. வந்துடாத இதுலேவா உள்ளேச்சா பார்த்து போ. இங்கே அடி, இங்கே போடி, இங்கே போடி குட்டிமா, இதில் போடி குட்டிமா. அப்பாடா, தூதுவளையும் பறிச்சாச்சு, துளசியும் பறிச்சாச்சு. இது ரெண்டும் வந்து சளி இரும்பலுக்கு. இப்போ பறிக்கிற தலை முழங்கால வலிக்கு, மூட்டு வலிக்கு, முடக்கட்டாங்கீரை இப்போ பொறிக்க போகிறேன். முடக்கட்டாங்கீரை இப்படித்தான் இருக்குது. காய் பாரி மொட்டை காயாட்டு இருக்கு. முடக்கட்டாங்கீரை இப்படித்தான் இருக்குது. பொறிச்சு எடுத்துக்கலாம். இது அதே மாதிரி ஒரு பிடிச்சி இருந்தால் போதும், ஒரு கை பொறிச்சா போதும். நல்ல இளங்கையிலே பொறிச்சிக்கலாம். புழு இல்லாத நல்ல தலையை பொறிச்சு எடுத்துக்கலாம். ஊட்டாரத்தில் ஒரு விதையை போட்டு விட்டிங்கன்னா எப்பவுமே இருக்கும், பொறிச்சிக்கலாம். ஒரு ஒதுக்கு பரமாக போட்டு விட்டா கொடியாட்டம் ஏறிக்கி எப்பயுமே நம்ம பயன்படுத்திக்கலாம். நம்ம வீட்டுக்கிட்ட இருந்தா ஏயா நீங்கள் அங்கே இங்கேயும் போகிறீங்க, நீங்களே வீட்டுக்கிட்டு போட மாட்டீங்களான்னு கேட்பீங்க. எங்கள் ஊரில் வந்து எங்கே பார்த்தாலும் கிடைக்கும். அதனால தான் நீங்கள் வீட்டுக்கிட்டு போடுங்கிறேன். தமிழ் இருக்கிறவங்களுக்கு கிடைக்காது, நீங்கள் போட்டுங்க. எங்களுக்கு மேட்டுக்காட்டு வாயில் எவ்வளோ வேணாலும் கிடைக்கும். ஒரு பிடிச்சி இருந்தால் போதும். போதும். பாப்பா அந்த பொறிச்சு வச்சா தூதுவளை எடுத்தா தூதுவளை இருந்தாலும் ஒரு கைப்பிடி, முடக்கட்டாங்கீரை ஒரு கைப்பிடி, துளசி கீரை ஒரு கைப்பிடி,
இதை சுத்தமாக தண்ணி ஊற்றி அலசிக்கலாம். ஊற்றுக்கண்ணே. நல்லா 2 hour நல்லா அலசிக்கணும். சரிங்கண்ணே. ஊத்து. இந்த அளவுக்கு நல்லா சுத்தமாக அலசிக்கணும். சுத்தமாக அலசிட்டேன். கீரையை சுத்தமாக அலசி வச்சாச்சு. புளி வந்து எலுமிச்சம்பழம் சோட்டு புளி சுத்தம் பண்ணி ஊற வச்சுக்கலாம். நீங்கள் ரசம் உண்டு வைக்கிறதுனா சேர்த்து போட்டுக்குங்க. 2 பேர்த்து வைக்கிற மாதிரி இருந்தால் குறைச்சி போட்டுக்குங்க. ஊற வச்சுற நல்லா ஊற்று. புளி நல்லா ஊற்று. அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு அரை பூன் கொத்தமல்லி பொடி பண்ணிக்கலாம். 2 ரவுங்க. அப்புறம் ஓடுதுற காற்று கொண்டு போகுதுற. நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நெவுன்னு அரைச்சிக்கணும். ஒரு பூன் மிளகு போட்டுக்கலாம். கொத்தமல்லியே கொட்டி நல்லா அரைச்சிக்கணும். நல்லா இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும். மிளகு பாரு அரைச்சி எப்படி மிளகுது. மிளகு கொத்தமல்லி நல்லா பவுடர் ஆகிடுச்சு. சீரகத்தை கட்டலாம். ஒரு 1.5 பூன் சீரகம். நல்லா ஒன்றா சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும். நீங்களாம் 4 சாமானத்தை ஒன்றா போட்டு மிக்சியில் அரைச்சிங்க. இதுக்கு மேலே அரைக்கிறது காற்றே கொண்டு போயிட மாட்டேங்குது. நல்லா மணக்குது. இதுக்கு மேலே அரைச்சிக்கலாம். ரெண்டு 3 கொத்து கருப்பில் வந்தாங்க. ஒரு 10 பல்லு பூண்டு. பூண்டை 1-2 அரைச்சா போதும். எதுக்குது? பாபா சுத்தம் பண்ணி வச்ச கீரை எடுத்துட்டு வா. சரியா கொண்டாதாங்களே. வரமிளகாய் 2 போட்டுக்கலாம். ஒரு சின்ன வெங்காயம் 7 வெங்காயம் தலை கொட்டிக்கலாம். சுத்தம் பண்ணி வச்ச கீரை இந்த எல்லாத்தையும் போட்டு நல்ல நயமாக ஆட்டி எடுத்துக்கணும். வெங்காயத்தை 2 கொத்து கொட்டு.
வெங்காயத்தை 2 கொட்டு கொட்டு தூக்கி. போது. தூக்கு பார்க்கலாம், ஆடி மிளகா இருக்குதுன்னு பார்க்கலாம். போது மல்ல போது. நல்லா மை வேணும். நாங்கள் தைக்கல ஆடுறோம், நீங்கள் முச்சில் போடுறீங்க, சீக்கிரம் மஞ்சள் பயிர் நெவு. இந்த அளவுக்கு மஞ்சள் போது குழச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு இருக்க வேணும். ஊற்றுக்கணும், ஊற்றிடு. கல்லுக்குள்ளி ஊற்று, கல்லுக்குள்ளி ஊற்று, நீ ஊற்றிடு. போய் அடுப்பத்தை யாரெல்லாம் கல்லுலேயே ஒட்டிக்கிடுச்சு, கல்லை சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம். நான் தக்காளி பழம் இறங்கியாட்டி பாப்பா ரசம் வச்சுக்குவேன். சட்டி எடுக்கணும் வைக்கலாமா? இது என்னென்னு பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்து கொண்டு அவள் கை கழிக்கிறான். அடுப்பத்தை வச்சாச்சு, சட்டி அடுக்குமா வச்சுக்கலாம். நல்லா சட்டி சூடாயிடுச்சு. பாப்பா ஐயா, சட்டி சூடாடிடுச்சு. 2 மூணு நெய் ஊற்று. ஐயா போதுமில்ல? போதும். நல்லா நெய் உறவு வேணும். இப்போதான் எடுத்தா அடுப்புக்கு தக்கன விறகு கொண்டாந்து தான் தம்பி ஆகும். நெய் நல்லா சூடாரிக்கிடுச்சு. 1/2 ஸ்பூன் கடுகு, 1 1/4 ஸ்பூன் வெந்தயம். வெந்தயமும் கடுகு நல்லா பொரியணும். உருவி வச்ச கருவேப்பிலை தழை 1 கொத்து, அரைச்சி வச்சு பூண்டை போட்டுக்கலாம். வரமிளகாய் 1, கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள், பொடி பொடியாக நறுக்கி வச்ச தக்காளி பழம் 3, போதுமான உப்பு, உப்பு தக்காளி பழம் நல்லா வணங்கிக்கணும். பாப்பா எதுக்கு முன்ன பாப்பா சாப்பாடு ரெடி பண்ணி விட ஆட்டக்குது. குழம்பு வச்சுட்டியா? சரி வை 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 வை. கண்ணே, குழம்பு ரெடி ஆகிடுச்சு, சேர்த்தாக்கு. நல்லா தக்காளி பழம் வணங்கணும். நல்லா வணங்கிடுச்சு. இதுக்கு மேலே அரைச்சி வச்சா கீரை போட்டுக்கலாம். நல்லா தக்காளி பழம் வணங்கிடுச்சு, 10 வருஷம் போயிடுச்சு. இதுக்கு மேலே ஆட்டி வச்சா கீரை போட்டுக்கலாம்.
ஆட்டி வச்ச கீரையை ஊற்றி நல்லா கொதித்து வேகணும். நல்லா கிளறி விட்டு கீரை நல்லா பச்சை வாசம் போகிறதுன்னு வேக வேணும். ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்தே போட்டுங்க. அப்போ தான் நெஞ்சு செடியெல்லாம் கரையும். நல்லா பெரிய குண்டு போசை எடுத்து வந்துக்கிறேன். அது இருக்கிறேன். நெவு கறக்கண்ணே. ஒரு கைப்பிடி அரிசி போட்டியா சாமியா? போடு போடு. சொல்லு. கை ஒட்டி கரைச்சி மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரை சுத்தமாக கரைச்சி புளி வடிகட்டிக்கணும். கை கரைச்சி வெடி அப்புறம் கடைசி கொஞ்சம் தண்ணி ஊற்றி எழுந்து மாதிரி அடிச்சோம்னு செய்யுது. நல்லா 2 ஆரம் 3 ஆரம் புளி தண்ணி சேர் இருக்குன்னு தண்ணி கரை. சரியா கரைச்சி வச்ச புளியில் அரைச்சி வச்ச சீரக மிளகா பொடி கொட்டி நல்லா கரைச்சிக்கலாம். நல்லா பச்சை வாசம் போகும் தண்ணி வணக்காச்சு. இதுக்கு மேலே கரைச்சி வச்ச புளி ஊற்றிக்கலாம். தண்ணி கண்டாயா? நீங்கள் வேணுங்கிற அளவு தண்ணி வச்சுக்கோங்க. இந்த அளவு வச்சா போதும். கீரைக்கு தகுந்த தண்ணி வச்சுக்கோ. உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே அடுப்பு விளக்காட்டம் எரியணும். நுரக்கட்டுனா எடுத்துக்கணும். பாரு நல்ல நுரக்கட்டிக்கிடுச்சு. இதுக்கு மேலே இறக்கலாம். இதுக்கு மேலே விட்டோம்னா கொதிச்சு போய் இறக்கலாம். கொத்தமல்லி தழை தீர்ந்து போச்சு. நீங்கள் கொத்தமல்லி தழை இருந்தால் கொத்தமல்லி தழை போட்டுங்க. நல்ல ரசம் மணமாக இருக்கு. மூலிகை ரசம் அடி பானை சாப்பிடலாம். மூலிகை ரசம்னா சளி இரும்புக்கு அல்ல, மூட்டு வலி, முழங்கால் வலி, மேலு வலி எல்லாத்துக்குமே கேட்கும். ரசம் பாரு கம 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 கமன்னு மணக்குது. நல்லா இந்த மாதிரி சுடுசோத்துல தாராளமாக ஊற்றி பிணைஞ்சு சாப்பிடணும். வாங்க வாங்க வாங்கண்ணே. இந்தாங்கண்ணே ஊற்றத்தோட நல்லா மணக்குது. சாப்பிடுங்க சாமியே. ஐயா மூலிகை ரசம் சூப்பரா இருக்குது. ஐயா மூலிகை ரசம் சூப்பரா இருக்குது. நல்லா இருக்குது. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குது. அருமையா இருக்குது. உங்க தம்பி எனக்கு நல்லா இருக்குதுமா. மூலிகை ரசம் நல்லா இருக்குதுல்ல? நல்லா இருக்குதுமா. அருமையா இருக்குது. ஏன் எனக்கு சூப்பரா இருக்குதா? சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. நான் சாப்பிட்றேன், நீங்களும் வாங்க சாப்பிடலாம். இன்னும் கொஞ்சம் ஊற்றுமா? இந்த சாமி
இந்தாங்கண்ணே நல்லா தாராளமாக ஊற்றி பேசி தின்னு. போதும் போதும். ஏப்பா பொண்ணுக்கு நான் ஊற்றிக்கிறேன். எனக்கு தான் சளி, நான் நண்டு ஊற்றி குடிக்கிறேன். பிணைய சும்மா கமன்னு வாசனை நல்லா மணக்குது. கண்ணே மூலிகை ரசம் அவ்வளோ அருமையாக இருக்குது. எப்படியா இருந்தாலும் அந்நாடு வீட்டில் ரசம் வைக்கிறதுன்னு ஆகிப்போச்சு. இந்த மாதிரி வையுங்க, பனிக்காலத்தில் இந்த மாதிரி வச்சு கொடுங்க. இந்த பனிக்காலத்துக்கு இரும்பு சளி, நெஞ்சு சளி, முழங்கால் வலிக்கிறது, மூட்டு வலி எல்லாம் நல்லாயிருக்கும். இது கிடைக்காத சரக்கு எங்கேயும் இல்லை, எல்லாமே கிடைக்கும். வாங்கி இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. நினச்சா டானிக்கே, நினச்சா மாத்திரை போட வேணாங்க. இந்த மாதிரி செஞ்சு உடம்ப பயன்படுத்துங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. பாப்பா பாரு நல்ல ரசம் விரும்பி சாப்பிட்றா. சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்லினாலே இந்த மாதிரி வச்சு வெதுன்னு ஒவ்வொரு தமிழாக குடிக்கலாம். விடிஞ்சு வந்துச்சு பாருங்க, உடம்பு கலகலன்னு இருக்கும். காத்தாலையோட ராத்திரியோட மத்தியான நேரத்தில் வச்சு சாப்பிட்டு பாருங்க, நல்லா கேட்கும்.